வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். லேட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ரொம்ப வருஷம். போயிட்டு இருக்கும்போதே நான் நினச்சேன், சரி எப்படி இருந்தாலும் பேர் லேட் ரிவ்யூன்னு வச்சுட்டோம், எதுக்கு புதுப்படம் மட்டும் பண்ணோன்னு எப்போலேருந்தோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன். அது கரெக்டான வேலை வரல, இப்போ கரெக்டான வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம லாங் ரிவ்யூன்றது புது படத்துக்கு வச்சுப்போம். அப்போ லேட் ரிவ்யூ வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரியலி லேட்டாக போயிடும் அப்படின்னு தோணுது. என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ரொம்ப முன்னாடி வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் படம்லாம் நிறைய ரசிக்க முடியாத படங்கள்லாம் வந்திருக்கு. அதை பொறுத்து நம்ம பேசுகிறோமா? இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனால் ரீசெண்டாக சில கான்வர்சேஷன்லாம் பார்த்தா 90களில் வரக்கூடிய படங்களே அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப பழைய படம் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத, ஒருவேளை மிஸ் பண்ணிட்ட நிறைய படங்கள் பொறுத்தும் பேசலாம். அதையும் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு பாருங்கள், இல்லை ஒரு பழைய படத்தை ரீவிசிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ ஆஃப் எந்த படம் அப்படின்னா, எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய, சிவாஜி கணேசன் மற்றும் பண்டரிபாய் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற அந்த நாள். இந்த படம் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2-3 படங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேளை பராசக்தியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக அது ஒரு டைம் பேசுவோம். இது டக்குன்னு எனக்கு தோணுறதுக்கான ஒரு காரணம் வந்து, சமீபத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் நம்ம சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயமும் கூட, இந்த படம் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள அவர் ஆக்கியது, ஒரு பெரிய முக்கியமான ஒரு படமாக அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். விக்ரமா பார்க்குற கதை முதல் விக்ரமுக்காக எழுதப்பட்ட கதை. ஓகே. அது வேண்டாம், கமர்ஷியலி ஒர்க் அவுட் ஆகுது, முதல் காட்சியில் பண்ணால் பாருங்க, அந்த நாள் அப்படித்தான் அவ்வளோ பெரிய வெற்றி ஆகலை அப்படின்னு அதாவது உதாரணம்லாம் காட்டுவாங்க. அட போயா, அந்த நாள் எனக்குள் ஏற்படுத்தியது தாக்கம், அதுதான் முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் தான் பராசக்தி புரிஞ்சுது. ஏன்னா சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இல்லாத போது இந்த இன்ட்ரீக் அதுதான் பிடிக்கும். அது எது வரலும் வந்திருக்குன்னா விரும்மாண்டி வரலும் வந்திருக்கு. இந்த ஃபிலிம் வந்து பல பேர் வந்து பல விதங்களுக்காக, பல காரணங்களுக்காக ஞாபகம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பாட்டு பிரயோஜனப்படுத்தாத ஒரு படம். பெரிய சண்டை காட்சிகள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது இந்த ஃபிலிமில். நிறைய பேர் வந்து இது அநேகமாக குரோசாவா இயக்கி வெளிவந்த, ஐ திங்க் 4-5 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நாள் 1954 வந்த படம். ஸோ அதுக்கு அந்த ராஷமான் அப்படிங்கிற ஒரு ஃபில்ம் வந்து ஒரு வேளை இதை இன்ஸ்பயர் பண்ணிச்சா, பல்வேறு விதமான கோணங்கள்லேருந்து ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்கேருந்து வந்துச்சா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. பட் எனக்கு பெரிதும் ஞாபகப்படுத்தினது ஒரு அகாத்தா கிறிஸ்டி நாவல் போல் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியல, ஒரு அகாத்தா கிறிஸ்டி நாவல், அதனுடைய ஹெர்க்யூல் போயிரோ, இந்த டிடெக்டிவ் படங்கள்லாம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு கொலை நடக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போது நம்ம விக்ரம் படத்தில் தான் கமல்ஹாசன் அப்படின்னு பேசும்போது அவர் படத்துலேயே சொல்லலாம், ஆரம்பத்திலே ஒரு கதாபாத்திரம் ஹீரோ செத்து போயிடுறாரு அப்படின்ற ஒரு தன்மை இருக்குல்ல. அந்த நாள் பிரிட்டி மச் அங்கேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷுவலே சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இறந்திருப்பார், யாரோ சுட்டிருப்பாங்க அவரை. அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அதன் பிறகு இந்த கொலை யார் நடத்தியிருக்க முடியும்? ஒருவேளை மல்டிபிள் பீப்புளுக்கு மோட்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அங்கேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டே நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஹே, யார் பண்ணா, என்ன பண்ணா, நீ பண்ணியான்னு கேட்கும்போது முழு விவரமும் தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு கடைசி காட்சியில் அகாத்தா கிறிஸ்டி நாவலில் அந்த படங்கள் எல்லாம் வருவதை போல் ஒரு ரூமில் எல்லாரையுமே நிறுத்தி வச்சு அங்கே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை நடத்தி கொலைகாரி யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை. அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் ஓரளவுக்கு அடங்கிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் 1954 சொன்னால. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பழைய படங்கள் பார்க்குறதுல பல சந்தோஷங்கள் அடங்கியிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த டைமில் அவங்க போடக்கூடிய உடைகள் என்னவாக இருக்குது, அவங்க பேசக்கூடிய மொழி என்னவாக இருக்குது, அவங்க ஒரு மனைவியும் புருஷனும் எப்படி பழகிக்கிட்டாங்க, அந்த டைமில் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நிறைய இது ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் கூட, நடுவில் அப்படியே பாசிங்கில் ஒரு பீச் ஒன்று காட்சி வரும்போது நினச்சேன், எத்தனை வருஷம் ஆனால் நீ மட்டும் இப்படி தான் இருக்கல அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அண்ட் அந்த நாள் வந்து இந்த ஒரு கொலை சார்ந்த ஒரு படமாக இருந்தாலும் கூட இல்லை, அதை தாண்டி நிறைய சமூக பிரச்சனைகளை பேசுது. அந்த டைமில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருந்துச்சு அப்படின்றது பேசுது. அந்த டைமில் இன்ஃபேக்ட் நம்ம இந்திய பிரச்சனையை மட்டும் பேசலை, அது வந்து குளோபல் ப்ராப்ளம்ஸ்லாம் பேசுது. ஒரு வேர்ல்டு வார் நடக்குது அப்படின்னா ஒரு ஜப்பான் என்ன பண்ணுது, ரங்கூன் அப்படிங்கிற ஒரு ஊரில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே கலந்து பேசுது. அண்ட் இதுக்குள்ளே அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷர்ஸை பற்றி பேசாமல் 1954 ஒரு படம் எடுக்க முடியுமா? ஸோ அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஃபேக்ட் நடை, உடை, பேச்சு, இதிலெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அப்படியே போகிற போக்கில் டிடெக்டிவாக நடிச்சிருக்கிறவர் தான் இந்த படத்தினுடைய கதையும் எழுதியிருக்காங்க. ஸோ அவர் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க. அவர் வந்து ரைட்டோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போது
அப்போ எடுத்த படம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸில் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம அதை சார்ந்த ஒரு பொறுமையை வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த படம் அப்படித்தான் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னு பார்க்குற ஒரு 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 தன்மையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை ரசித்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவதாக அஃப்கோர்ஸ் இது வெறும் டயலாக்ஸில் மட்டும் அட்டென்ஷன் செலுத்தின ஒரு திரைப்படம் கிடையாது. அது முக்கியமாக சொல்லணும். பல படங்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த நாள் சற்றே வேறுபட்டது. ஃபிலிம் நோவர் அப்படின்ற ஒரு ஜான்ரா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் ஒரு அடங்கக்கூடிய ஒரு ஃபில்மாகவே, இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அப்படின்னு சொல்லப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன ஒன்றும் இல்லை, ஹை கான்ட்ராஸ்ட் லைட்டிங் பயன்படுத்துவாங்க. கான்ஸ்டண்ட்டாக வெளிச்சத்துக்கும் நிழலுக்குமான ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கும். நிறைய சிலுவேட்ஸ் பயன்படுத்துவாங்க. இந்த படத்தில் பல காட்சிகளில் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் எடுத்த உடனேவே ஒரு துப்பாக்கி அப்படி எடுத்துகிட்டு அந்த கொலை நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அவங்க படம் பிடிச்ச ஒரு முறையாகவே இருக்கட்டும், இல்லை லேட்டர் ஆன் சிவாஜி அவர்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பட் அதை தாண்டி வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பழகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இல்லை எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவரை கேப்சர் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபிலிம் நோவரில் வேற ஒன்று பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, யாரையுமே ரொம்ப சுலபமாக நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்காது. ஒரு கிரே ஷேட்ஸில் கேரக்டர்ஸை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹியூமன் கேரக்டர் வந்து எவ்வளோ ஃப்ளாடான ஒரு கேரக்டர்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது எல்லா வேலையுமே அந்த நாள் செய்யுது. இதுக்கு முன்னாடி அகாதா கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னான்ல, ஸோ இந்த படமும் ஒரு கிளாசிக்கல் ஹூ டன் இட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் ஆரம்பிக்குது. இது யார் செய்தாங்க இந்த கொலையை அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு படமாக தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, ஒவ்வொருத்தர் கூடியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நீ பண்ணியா அப்படின்னும் போது அவங்க வேற ஒரு பக்கம் கை காட்டுறாங்க, அங்கே போனால் அவங்க இன்னொரு பக்கம் கை காட்டுறாங்க, இந்த பக்கம் போனால் இன்னொரு பக்கம். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து நிறைய ஹைப்போதெட்டிக்கலாக இந்த படம் நிறைய ஷார்ட்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் ஒரு பேச்சாக மட்டும் இல்லை, அது ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு நமக்கு காட்டுறாங்க. அது நடந்திருந்தால் இப்படித்தான் நடந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே சிவாஜி அவர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்குது இந்த படம். இன்ஃபேக்ட் ரொம்ப லேட்டர் ஆன் தான் இந்த படம் ஆரம்பித்த பிறகு தான் அவர் ஜாயின் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ என்னுடைய ஒரே ஒரு கவலை அந்த டைமில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இது என்னடா ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து போய்கிட்டே இருக்கு, இப்படியே 2.5 மணி நேரம் போக முடியுமா, அந்த ஸ்ட்ரக்சர் நிலைக்குமா, அதிலிருந்து நமக்கு மொனாட்டனஸாக ஃபீல் ஆகுமா அப்படின்ற ஒரு கவலை தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வரும்பொழுது. பட் அதன் பிறகு இது வேற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. சிவாஜி அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய ராஜன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும் பண்டரிபாய் அவங்க ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமும், இந்த 2 கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு காதல் ஒன்று வருது இல்லை, அந்த காதல் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் முளைக்குது அப்படின்னு பேசுகிற ஒரு காட்சியாக இருக்குது. அதுவும் ஃப்ளாஷ்பேக்கு போய் ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரீன் பிளே விளையாடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அங்கே எப்படி ஒரு காதல் வந்துச்சு அப்படின்னு பேசும்போது அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, சும்மா அப்படி பார்த்தோம், பேசணும், பொண்ணு பயங்கரமாக வெக்கப்பட்டுச்சு, உடனே பையன் வந்துட்டு அப்படியே லவ் சொல்லிட்டான், உடனே ஓகே சொல்லி கல்யாணம் ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னி தேதி வரைக்கும் நிறைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் 1954 இவங்க எடுத்த ஒரு படம் என்னவாக இருக்குன்னா, ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. நீ உலகத்தை பார்க்கும் முறை என்னவாக இருக்குது, நான் உலகத்தை பார்க்கும் முறை என்னவாக இருக்குது, ஏன் அது ரெண்டும் வெவ்வேறு முறைகளாக இருக்குது, கான்ட்ராஸ்டாக இருக்குது. இப்போ சிவாஜி அவர்கள் கதாபாத்திரம் எப்படி அப்படின்னா, ரொம்ப சுயநலம் பிடிச்ச ஒரு ஆள், தான் வளரணும் எப்படியாவது, தான் படித்து முன்னேறினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். பண்டரிபாய் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்னவாக இருக்குன்னா, அவங்க சுயநலத்தையும் தாண்டி பொதுநலத்தை கருதி பழகக்கூடிய ஒருத்தங்க, தேசபக்தி, தேசப்பற்று, சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடுறவங்களுடைய அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்கள ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா நம்மளை அதை எப்படி உழுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது ஐடியாலஜிக்கலி சிமிலராக இருக்கிறவங்க கூட காதல் கூட நீங்கள் காமிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக. பட் அப்போசிங் வியூஸ் இருந்துக்கிட்டும் அவங்களுக்குள்ள காதல் வர்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கதாபாத்திரங்கள் அப்படின்னு பேசும்போது உஷா வந்து அவங்க பயங்கரமாக பேசுவாங்க இந்த படம் பூராக. இன்ஃபேக்ட் அதை டீல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜன் கதாபாத்திரம் ஒரு வாட்டி என்ன சொல்லுவார்னா, இதனால தான் நிறைய படித்த பொண்ணெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கூடாது, நிறைய பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்னு எனக்கு சொன்னாங்கன்னாரு. அதை கேட்டவுடனே நான் கத்தி சிரிச்சிட்டேன். பட் அதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் மீன் பண்ணுறார் உஷா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு. ஏன்னா இவர் ரொம்ப சாமிங்காக பேசக்கூடிய ஒருத்தர், வேற ஒரு பொண்ணாக இருந்தால் சுலபமாக மயங்க முடியும். அண்ட் அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரமும் இந்த படத்தில் இருக்குது. அம்புஜம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க இவருடைய ஒரு பேச்சுக்கு சுலபமாக வசியம் ஆகக்கூடிய ஒருத்தங்க. பட் இருந்தும்ல இன்னி தேதிக்கு ஒரு ஸ்லட் ஷேமிங் டெண்டன்சிலாம் எவ்வளோ சுலபமாக இருக்குல்ல. நீ பணத்துக்காக ஒருத்தங்க கூட பழகுற அப்படின்னு டக்குன்னு லேபிள் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சமீபத்தில் கூட 1-2 படங்களை நம்ம பார்த்தோம். அப்படி நினைக்கும் போது இந்த ஒரு ஃபிலிமில் இன்னொரு விஷயம் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அம்புஜம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப சுலபமாக அந்த வேலையை செய்யலை. அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய ஒரு ஹியூமனிட்டியும் ஓரளவுக்கு பார்க்க முயற்சி பண்ணுது. ரொம்ப பாவம் பார்க்கணும் அப்படின்றது இதனுடைய தன்மை இல்லை. பட்
ஓவரால் ஒரு கேரக்டராக நமக்கு இந்த படம் அது ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக தான் பார்த்தேன். மிஞ்சி போனால் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதில் சின்னையான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே ஒரு வயசான ஒரு கதாபாத்திரத்தில் ஒருத்தர் வருவார். அவர் தான் முதல்ல அம்புஜம் கூட பழகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இந்த படம் போகும். அவரை பொறுத்த வரைக்கும் மேபி அவரை கொஞ்சம் இந்த படம் கோமாளியாகத்தான் நடத்தும். அவரை வச்சு ஓரளவுக்கு நகைச்சுவை உருவாக்க முயற்சி பண்ணும். மேபி இன் ஹைண்ட் அதை பார்க்கும்போது அவர் வயசுக்கு ஏதோ பணம் கிணம் செலவழித்து ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும்போது ஓரளவுக்கு நம்ம ராஜனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இந்த படம் பெருசாக அமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கேலிக்குரிய பொருளாகத்தான் அந்த ஆளை பார்த்துச்சு. மேபி ஹீ குட் ஹவ் பீன் ட்ரீட்டட் பெட்டர்னு கூட எனக்கு தோணுச்சு. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் தமிழுக்காக பேசக்கூடிய வரிகளுக்காக அது எழுதுறதுக்கு ஒரு இமேஜினேஷன் தேவையில்லை. அது எல்லாத்துக்காக கூட ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது, நிரம்ப பொறுத்தவனுடைய ஒரு கோபம் வந்து நெருப்பு மாதிரி அப்படின்ற ஒரு வரி. அது ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி அது சொல்லப்படும் இந்த படத்தில். அது முதல் வாட்டி சொல்லும்போது நம்ம நினைப்போம், ஓஹோ இது ஒரு கொலையாளியை பொறுத்து பேசக்கூடிய ஒரு வரி அப்படின்னு நினைப்போம். பட் போக போக தான் நமக்கு புரியுது, ஓகே இதுக்குள்ளே கொலை செய்யப்பட்டவனை பற்றி கூட அந்த வரி பொருந்தும், அவனுக்கும் வேறு விதமான ஒரு ரிவெஞ்ச் ஆங்கிள் இருக்குது, ஒரு வெஞ்சன்ஸ் ஆங்கிள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, வேற ஒரு கதாபாத்திரம் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் அவரை பிடிச்சிட்டு இது சட்ட ரீதியான செயல் இல்லை, சட்டத்தில் அனுமதிக்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், சாக துணிஞ்சவனுக்கு சட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு. அது ரொம்ப வேலிடாக பட்டுச்சு. அவர் மனநிலைக்கு ரொம்ப டீப்பான ஒரு விஷயமாகவே பட்டுச்சு. இல்லை வேற ஒரு இடத்துல ராஜன் சொல்வதாக இருக்கட்டும், முதல்ல நம்ம எதிர்க்க வேண்டிய எதிரி வந்து தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி அவருடைய ஒரு சுயநலத்தை, அவருடைய ஒரு மனநிலை, அவர் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாரு அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லுது. இல்லை வேற ஒரு இடத்துல வந்து காதல் கசந்தால் கொலைக்கும் அஞ்சாது அப்படின்னு சொல்லி போகிற வரையில் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாமே எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எவ்வளோ சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக, சின்ன சின்ன வரிகள் வழியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு தோணுச்சு. மேபி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பொறுத்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி பேசுகிற ஒரு தன்மை இருக்குல்ல பல கேரக்டர்ஸ் வந்து, அது மேபி இன்றைய சூழ்நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ. தி விஸ்டம் வி கெட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு யோசிக்க வச்சு தானே. பட் முக்கியமாக இந்த படத்தில் 2 சீக்வன்சஸ் என் மனசில் நிற்குது. ஒன்று, எப்போ உஷா மற்றும் ராஜன் காதலிக்க ஆரம்பித்தாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்படின்றது, அந்த ஸ்டூடெண்ட் பாடி மீட்டிங் பற்றி சொன்னல. அது ஆல்மோஸ்ட் மார்க் ஆண்டனி நம்ம தமிழ் படம் மார்க் ஆண்டனி இல்லை, சீசர் சார்ந்த மார்க் ஆண்டனி அந்த ஸ்பீச்சை ஞாபகப்படுத்தின அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா முதன்முறை ராஜன் ஸ்டேஜில் ஏறும்போதில்ல அந்த மொத்த கும்பலுமே அவர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒருத்த மேடை ஏறி அவர் பேசக்கூடிய, அவர் கொண்டு என்னென்னோ பெரிய பெரிய பேர்லாம் எடுத்துகிட்டு வர்றார். சாக்ரட்டிஸ் பற்றி பேசுவார், ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி பேசுவார், இதெல்லாம் பற்றி பேசி அவர் அந்த க்ரௌடை தனக்கு வசியப்படுத்திப்பார். அது அவரால் பண்ண முடியும். அழகாக பேசி அவங்கள டோட்டலாக கன்வின்ஸ் பண்ணிடுவார். அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, படிப்பு முக்கியன்றது மட்டும் சொன்னா இது நல்ல கருத்தாகத்தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது படிக்கிறவங்களுக்கும் இளைஞர்கள் மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து மாதிரி ஒரு வைப்பார். இன்றைய தேதிக்கு வந்து நமக்கு தெரியும் இது ஒன்றும் அவ்வளோ சரியான கருத்து மாதிரி தோணலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் எனிவே அவர் மொத்த க்ரௌடையும் கன்வின்ஸ் பண்ணி போன பிறகு அதுக்கப்புறம் உஷா மேடை ஏறுவாங்க. ஏறி முடிச்சுட்டு அவங்க பேசக்கூடியது ஒரு வீரத்தன்மையுடைய ஒரு முக்கியத்துவம் பற்றி பேசுவாங்க. ஏன் மாணவர்களுக்கு, இளைஞர்கள், ஏன் எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அழகான ஒரு பயங்கர ஆணித்தனமான ஒரு வரி ஒன்று அடிப்பாங்க பாருங்க அவரை வச்சுட்டு. நாளை மற்றாள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட நீ வந்து இதெல்லாம் செய்வியா, மாட்டல்ல, அப்போ அதுவும் உன் தாய்நாடும் வேறா அப்படின்ற ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே எழுப்புவாங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம அஃப்கோர்ஸ் மறுபடியும் இன்றைய தேதிக்கு பேட்ரியாட்டிசம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த ஜிங்கோயிசம் ஸ்பேஸ்க்குள்ளே தள்ளப்பட்டிருக்கு. பட் இந்த ஃபிலிம் அதை செய்யலை. பேட்ரியாட்டிசம்குள்ளே ஒரு நாட்டுப்பற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அழகு இருக்குது அப்படின்னு பேசுது இந்த படம். அண்ட் ஒரு காதல் இருக்குது சரி, பட் ஒரு கொலை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கேஸில் எதுக்கு நாட்டுப்பற்று இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கும் கதைக்கும் நேரடியாக ஒரு தொடர்பும் அவங்க எடுத்துகிட்டு வர முடியுது அவங்களால. இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணும். டிடெக்டிவாக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பண்டரிபாய் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அந்த இறுதி காட்சிகளில் அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லவா வேணும். இன்றைய தேதிக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கிராமர் ஆஃப் ஆக்டிங் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு 1-2 இடங்கள்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்கு வரும். பட் இது அன்றைய சூழலுக்கு எப்பேற்பட்டதாக இருக்குது, அது நமக்கு ஓரளவு கன்வின்ஸுக்காக இருக்கா அப்படின்ற ஒரு ப்ரிசம் வழியாக தான் இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, பல்வேறு மனிதர்கள் வந்து இவரை கொல்லும்போது அவருடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் அந்த ஒரே ஒரு சீனை திரும்ப 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 ஆல்மோஸ்ட் ஒரு டைம் லூப் படம் போல் அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டினதாக இருக்கட்டும். ஆர் நடிகர்களுக்கே இந்த ஒரு டெண்டன்சி இருக்கும்ல, ஒரு ஆன்டி ஹீரோ ரோல் மாதிரி கொஞ்சம் ஒரு கெட்டவனாக மாறும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு சிரிப்பு, அதில் காட்டக்கூடிய ஒரு வெறி, அதில் இன்னும் கொஞ்சம் லிபரேட்டடாக இருக்கும்ல, அந்த ஒரு டெண்டன்சியும் நம்ம பார்க்கலாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில்.
பெண்களை ஸ்ட்ராங்காக காட்ட முடியும், உயிருள்ள ஜீவன்களாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்ச படம். பாட்டு இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியும்னு அன்றைய தேதிக்கு ஒரு பெரிய புரட்சியே செய்த படம். சண்டை காட்சிகள் தேவையில்லைன்னு நிர்ணயித்த ஒரு படம். ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு பேசின ஒரு படம். நிறைய கேமரா வச்சும் அன்றைய தேதிக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தின ஒரு ஃபிலிமும் கூட. ஒரு இடத்துல ராஜன் வந்து கோவத்தில் இப்படி வந்துட்டு ஒரு சேர் அப்படி சுழட்டிட்டு அப்படி நடந்து போய் பேசுவார் ஒய்ஃபோட. பேசும்போது அதன் பிறகு அந்த சுழண்டக்கூடிய ஒரு சேர் வந்து நம்ம கேமரா பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வழியாக அந்த காட்சியை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல இது 2-3 முறை இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இந்த ராஜன் அப்படின்றவனை முழுமையாக நம்ம நம்ப முடியாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக அவன் முகத்தில் ஒரு நிழல் போய்கிட்டே இருக்கும். பல ஷார்ட்ஸில் வந்துட்டு அதோடைய ஃப்ரேமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரு ஜன்னல் வழியாக அந்த ஜன்னலுடைய ஒரு கம்பிகள் எல்லாத்துலேயுமே ஒரு முகம் வந்து அதில் ஒரு விரிசல் இருப்பது போல் காமிப்பாங்க. இன்னொரு அங்கல் சொல்லணும் அப்படின்னா, ராஜன் வந்து ஒரு இடத்துல தன்னுடைய ஒய்ஃப் வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கேமரா கரெக்டாக ஒரு முதுகு பின்னாடி இருக்கும். நம்ம தூரத்தில் அவங்க நடக்கிறது, அவங்க யோசிக்கிறத மட்டும் பார்ப்போம். ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மோமெண்ட்டாக தோணுச்சு விஷுவலி. திடீர்னு கண்ணகி கதையை கொண்டு வருவாங்க. அதில் அந்த கதைக்குள்ளே இவங்க பண்ண சப்வர்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத பேசுவாங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா பேசிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். அந்த நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அம்சங்கள் பொறுத்து மேபி கடைசியாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தேதிக்கு இந்த படம் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன வேலை செஞ்சுது அப்படின்னா, ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும், கதைனா இப்படி தான் எழுதப்படணும், அதுக்குள்ளே இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், அதுதான் ரசிக்கும்படியான ஒரு படம்ன்றது எழுதப்படாத சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குல்ல. அது எல்லாத்தையுமே அழகாக உடைச்ச ஒரு ஃபில்மாகவே, ஒரு புரட்சிகரமான படமாகவே நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படமே ஒரு புரட்சியை பொறுத்தது தான். உஷா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தன்னைத்தானே ஒரு புரட்சிகரமான பெண்ணாகத்தான் அவங்க எண்ணி நடந்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த படமே காலம் தாண்டி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி உருவாக்கின ஒரு படமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறது. ஸோ இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ ஆஃப் அந்த நாள். போக போக இன்னும் நிறைய பழைய படங்கள்லாம் நேராக பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு தான் போகணுன்ட்டு இல்லை, நிறைய 80கள் 70கள் 90கள் வந்தது கூட மேபி இவென்ச்சுவலி பார்க்கலாம்னு அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே, அழகான படங்களை பொறுத்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே தான் அமைஞ்சுது. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக காமெண்ட்ஸ் விடுங்க. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய தாட்ஸ் என்ன இந்த படம் பொறுத்து கண்டிப்பாக நான் படிப்பேன். நான் சுதீஷ் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.